கண்ணியமிக்க நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த மண்ணில் முஃமின்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற அடிப்படையான ஒரு அம்சத்தை சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலகட்டத்தில் சுயமரியாதையினுடைய முழு அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களை அதன் அடிப்படையிலேயே வாழ செய்திருக்கிறார்கள். அதே போல முஃமின்களும் அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். சுயமரியாதை என்பதற்கு நீண்ட நெடிய பெரிய ஒரு விளக்கம் இருந்தாலும் கூட, ஒரு முஃமின் எந்த சூழ்நிலையிலேயும் பிறரிடத்தில் தேவையாகாமல் தன்னிறைவாக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் சுயமரியாதை என்கிற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அவை அனைத்தும் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலேயும் பிறரிடத்தில் தேவையாகாமல் இருக்க வேண்டும், தன்னிறைவாக இருக்க வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும். தன்னுடைய மரியாதையை குறைக்கக்கூடிய செயல்பாடுகளை ஒரு முஃமின் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உதாரணத்திற்கு பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃப்லா, மேலிருக்கக்கூடிய கரம் கீழிருக்கக்கூடிய கரத்தை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லித் தருகிறார்கள். இதனுடைய விளக்கம் என்ன? ஒருவர் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாங்குபவரை விட சிறந்தவர். எனவே நீங்கள் எல்லா சூழ்நிலையிலேயும் பிறருக்கு கொடுங்கள், கொடுத்து கொண்டிருங்கள். கொடுக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்க வேண்டுமே தவிர பிறரிடத்தில் யாசகம் கேட்கக்கூடாது, பிறரிடத்தில் தேவையாக நிற்கக்கூடாது. அப்படி இருப்பது உங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே நேரத்தில் நம்மிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், நீங்கள் கேட்பது உங்களுக்கு முறையான விஷயம் அல்ல என்று அவருக்கு கொடுப்பதை மறுக்கக்கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒருவர் பிறரிடத்தில் கேட்குதல் மரியாதை குறைவு என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் நம்மிடத்தில் ஒருவர் கேட்கிற பொழுது அவர் யானையில் இருந்து கேட்டாலும் கூட, குதிரையிலிருந்து கேட்டாலும் கூட, உயர்வான இடத்தில் நின்று நம்மிடத்தில் யாசித்தாலும் கூட அவருக்கு நாம் கொடுப்பதுதான் மரியாதை என்று சொல்லித் தருகிறது. இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒது செய்யக்கூடிய நேரத்தில் பிறரிடத்தில் தேவையாகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சில மதுஹபுகளின் அடிப்படையில் மக்ரூஹ் என்று சொல்லி தரப்படுகிறது. ஒது செய்யும் பொழுது அதன் காரியங்களை முழுமையாக நாமே செய்ய வேண்டும். பிறரிடத்தில் தண்ணீரை எடுத்து கொடுங்கள் என்றோ, தண்ணீரை ஊற்றிவிடுங்கள் என்றோ, கால்களை கழுகி விடுங்கள் என்று என்றோ நாம் சொல்லக்கூடாது, தேவையாகக்கூடாது. இது குறைந்தபட்சம் உங்களுக்கான அமல்களிலே பிறரிடத்தில் தேவையாகாமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருவார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று யாசகம் கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவில்லை. அந்த மனிதர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வீட்டில் எதை வைத்திருக்கிறீர்கள், உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? அந்த மனிதர் சொல்லுவார், ஒரு கிழிந்த சாதாரணமான ஒரு போர்வையும் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு குவளையும் இருக்கிறது. அதில் நாங்கள் நீர் அருந்திக் கொள்ளுவோம். அந்த போர்வையை நாங்கள் இரவு நேரத்தில் போர்த்தி கொள்ளுவோம், கீழே விரித்து கொள்ளுவோம். அவ்வளவுதான். அதை விட்டால் எங்கள்கிட்ட வேறு எதுவும் இல்லை. அந்த மனிதரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த இரண்டையும் கொண்டு வாருங்கள். மஜ்லிஸுக்கு கொண்டு வரப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், இதை யார் காசு கொடுத்து வாங்கிக் கொள்ளுவது என்பதா? ஒரு சஹாபி சொல்லுவார், ஒரு வெள்ளி நாணயத்திற்கு நான் இதை வாங்கிக் கொள்ளுகிறேன். அனஸ் ரலியல்லாஹு தொடர்ந்து சொல்லுகிறார்கள், இதை விட அதிகமாக யாராவது கேட்கிறீர்களா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேண்டும் என்று சொன்ன பொழுது இன்னொரு சஹாபி சொல்லுவாங்க, இந்த இரண்டு பொருளையும் நான் 2 வெள்ளி காசுக்கு வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை முடித்து அந்த பொருளை அந்த சஹாபியிடத்தில் கொடுத்துவிட்டு 2 வெள்ளி காசுகளை வாங்குவார்கள். அதை ஒரு சஹாபியிடத்தில் கொடுத்து அனுப்புவார்கள். நீங்கள் ஒரு வெள்ளி காசுக்கு உணவுப் பொருட்களை வாங்கி வாருங்கள், அதை இவருடைய குடும்பத்தாரிடத்தில் கொடுத்து விடுங்கள். இன்னொரு வெள்ளிக்காசை நீங்கள் எடுத்து சென்று கோடாரை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அந்த சஹாபியை அனுப்பி வைப்பார்கள். கோடாரை வாங்கி கொண்டு வரப்படும் ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு தன்னுடைய கையால் அதற்கு கைப்பிடியை செய்து கொடுப்பார்கள். கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 10 நாட்களுக்கு நான் உன்னை இந்த ஊரில் பார்க்கக்கூடாது. நீங்கள் காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டி அதன் மூலம் வருமானத்தை ஈட்டிவிட்டு 10 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள்னு சொல்லுவாங்க.
அந்த சஹாபி அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு செல்வார், காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டுவார், அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை வெட்டுவார், அதை வியாபாரம் செய்வார், கொஞ்சம் காசு பணங்களை திர்ஹங்களை சேர்த்து கொண்டு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 திர்ஹத்தை சம்பாதித்து கொண்டு வருவார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. 10 நாள் கழித்து வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் சொல்லுவார், என்கிட்ட 10 திர்ஹம் இருக்கிறது, அதற்கு நீங்கள் உடை வாங்குங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடைகளை வாங்குங்கள், வீட்டுக்கு தேவையான காசு சாப்பாட்டு பொருட்களை வாங்குங்கள், இதையெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லுவாங்க, ஒரு முஃமின் பிறரிடத்தில் யாசிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, சுயமாக தன்னுடைய தேவையை தானே பரிபூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விதத்தில் தன்னுடைய அமைப்பை ஆற்றிக்கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் நீங்கள் தேவையாக இருப்பது நாளை மறுமையில் உங்களுடைய முகத்தில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹ் யாசித்து வந்த மனிதனுக்கு சம்பாதிப்பதற்கு சொல்லி தந்தார்கள். ஒரு சஹாபி அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் முழுமையாக மார்க்கத்திற்கு தியாகம் செய்ய வேண்டும், மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன், என்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் நான் கொடுக்கிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா, குடும்பத்தார்கள் இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள், உங்களுடைய வாரிசுகளை பிறரிடத்தில் தேவையாகக்கூடிய விதத்தில் விட்டு வருவதை காட்டிலும் அவர்களுக்கு போதுமான அளவிற்கு செல்வத்தை கொடுத்துவிட்டு மீதமிருப்பதை தர்மம் செய்வதுதான் சிறப்பான ஒரு காரியம். நீங்கள் நன்மையை தேடுகிறேன் என்கிற பெயரில் இருக்கிறத ஃபுல்லா தர்மம் செய்துவிட்டு நாளை உங்களுடைய குழந்தைகள் பிறரிடத்தில் தேவையாக நிற்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. குழந்தைகளுக்கு போதுமான அளவிற்கு செல்வங்களை, வீடு வாசல்களை, வியாபாரங்களை அமைத்துக் கொடுங்கள். மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுவது, மீனை பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குதல் சிறந்தது என்று சீனாவில் பழமொழிகளை சொல்லுவார். இதே போலதான் பல்வேறு வரலாறுகள் நமக்கு இருக்கிறது. சஹாபாக்களை எல்லா இடத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிறைவானவர்களாக பிறரிடத்தில் தேவையாகாத வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்கியிருக்கிறார்கள். கடந்த ஜும்மாவில் கூட நாம் சொன்னோம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஹிஜ்ரத்திற்கு பின்னால் ஸஅத் இப்னு ரபீஆ என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியின் பொறுப்பில் விடப்படுகிறார்கள். அவர் ஒரு பெரிய செல்வந்தர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவும் மக்காவில் பெரும் செல்வந்தராக இருந்தார். மதீனாவுக்கு வரும் பொழுது அவரிடத்தில் கையில் எந்த பொருளாதாரமும் இல்லை. ஸஅத் இப்னு ரபீஆவிடத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை ஒப்படைக்கப்படுகிறது. அவர் சொல்றார், என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது, நிறைய வியாபார பொருள் இருக்கிறது, அதில் சரிபாதியை நான் உங்களுக்கு தருகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு 2 மனைவி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களில் நீங்கள் யாரை கை காட்டுகிறீர்களோ அவரை நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளுகிறேன், நான் தலாக்கு விடுகிறேன், நீங்கள் இத்தாவிற்கு பின்னால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் தன்னுடைய மரியாதை குறையாத வண்ணம் அழகாக சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, எனக்கு இதுவெல்லாம் தேவையில்லை. அடுத்தவர் சம்பாதித்த ஒரு காசு பணங்களை வாங்கி பிறருடைய மனைவிகளை நாம் வாங்கி நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சந்தை எங்கிருக்கிறது அதை மட்டும் காட்டிக் கொடுங்கள்னு சொன்னான். இங்கே சந்தை இருக்கிறதா? இருக்கிறது, அதை காட்டிக் கொடுங்கள், எனக்கு போதும்னு சொல்லி அந்த மதீனாவுடைய சந்தையை காட்டிக் கொடுக்கப்படுகிறது. நேராக சந்தைக்கு போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பேரம் பேசுகிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். கையில் முதலீடு இல்லாமலேயே மறுநாள் காலை வரும் பொழுது நெய்யும் பாலாலை கட்டியும் சம்பாதித்து கொண்டு மதீனாவிற்கு ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்தார்கள். மீண்டும் மீண்டும் வியாபாரம் செய்தார்கள். மதீனாவின் ஆக பெரும் செல்வந்தராக மாறிப்போனார்கள். சொந்தமாக அவர்கள் பெண் தேடி திருமணமும் செய்து கொண்டார்கள். அதற்கான வரலாறுகள் தனி. எனவே துனியாவில் இஸ்லாம் உயர்வானது, மார்க்கம் அழகானது, கண்ணியமானது. அதை தாங்கி இருக்கக்கூடிய முஃமினும் உயர்வானவனாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய வேலையை பார்த்து, நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டை பார்த்து ஒரு முஃமின் இப்படி இருக்கலாமா என்கிற கேவலமான பேச்சை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் சம்பாதித்து விடக்கூடாது. அதுபோல் இஸ்லாமியர்களுடைய கரங்கள் எல்லா நேரத்திலேயும் எதுல் உல்யா மேலிருக்கக்கூடிய கரமாக இருக்க வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை ஒவ்வொரு முஃமினும் எல்லா நேரத்திலேயும் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
நான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் அதற்கு தக்கன பரக்கத்தை நமக்கு தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகில் வாழக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய மரியாதையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எடுத்து செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.